உதாரணத்துக்கு நம்ம ரோட்ல போறோம், ஒருத்தர் ஏதோ இயலாமையினால காசு கேட்கிறார். எத்தனை முறை சந்தோஷமா தயவு குணத்தோட சந்தோஷமா போட்டிருப்போம், கேட்டதுனால எரிச்சல் அடைந்து போட்டிருப்போம். அப்படின்னு போடுற விதத்துல எத்தனை வாட்டி போட்டிருப்போம் அப்படி, புரியுதுங்களா? அப்ப மனுஷன் ஒருத்தனுக்கு தயவு பாராட்டினான்னா சில வேளையில அது எரிச்சலோட அந்த தயவு வரும். ஆனால் தேவன் ஒருவருக்கு தயவு பாராட்டுவாரையானால் அது சந்தோஷத்திலும் சம்பூர்ணத்திலையும் அந்த தயவு வரும். என்னைக்குமே நமக்கு தேவ தயவு இருந்துட்டா போதும். வாழ்க்கையில எத்தனை மனிதர்கள் நமக்கு விரோதமாய் வந்தாலும் அத்தனை விதத்திலையும் நம்மளை கர்த்தர் காக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 36வது வசனம் வாசிங்க. எசேக்கியேலின் புஸ்தகம் 36 வாசிங்கம்மா. பாழானதை கைநிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்கள் சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆண்டவர் சத்தியம் அடிக்கிறார் பாருங்க. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். என்ன ஒரு சத்தியம் பாருங்களேன். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். இதுக்கு மேல நமக்கு வாழ்க்கையில என்னங்க வேணும்? நான் சொல்றேன்ப்பா, நான் செய்வேன்ப்பா, நீ தைரியமா போப்பா அப்படின்னு ஒரு ஆண்டவர் பேசுற மாதிரி இல்லை நமக்கு. நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நிர்மூலமாய் கிடக்குது. எப்படிப்பட்ட நிர்மூலம் இருக்கு? மன வருத்த நிர்மூலம், பாவத்தின் நிர்மூலம், மனிதர்கள் பண்ணின துரோகத்தின் நிர்மூலம். இப்படி நல்ல சந்தோஷமா இருந்த வாழ்க்கையில நம்ம காரியங்கள் எல்லாம் இப்படி மனிதர்களால நம்மளால உருமாக்கப்பட்டதுனால நல்ல நிலமா இருந்த நம் இருதயம் இன்னைக்கு வறண்டு போய் கடினமா இருக்குது. கரெக்டா? கடினமா இருக்குது. எப்படி எடுத்துப்போம்? நீங்க ஒரு மனுஷனுக்கு தயவு பாராட்டுறீங்க, ஐயா எனக்கு ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு 100 ரூபா கொடுங்க ஐயான்னு கேட்குறாங்க. அந்த 100 ரூபாவை வாங்கி கொண்டு உங்க கண்ணெதிர்க்கே அந்த மனிதன் தீய பழக்கத்துக்கு போயிட்டான்னு வச்சுப்போம். அடுத்த நாள் அந்த மனுஷன் உங்ககிட்ட வந்து கேட்டா நீங்க தயவு பாராட்டுவீங்களா? தயவு பாராட்ட மாட்டீங்களா? பண்ண மாட்டோம். ஏன்? கண்ணுக்கு முன்பாக அந்த மனிதன் தவறு செய்த பொழுது. இது மனுஷ தயவு, நான் சொன்னேன்ல ஆரம்பத்துல. ஆனால் தேவனோ, தகப்பனே நான் பாவம் செஞ்சிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க, இந்த ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்துங்கப்பா, நான் நிர்மூலமா கிடக்குது என் வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது இறங்கி வந்து அந்த நிர்விசாரத்தை மறைத்து நம்மை சுத்திகரித்து நமக்கு ஒரு வாழ்வை கொடுத்துட்டாரு. ஆனா அவர் பார்வையில மீண்டும் அந்த தவறை செய்யறது தானே நம்ம. ஆனாலும் அந்த தயவை தூக்குறாரா? இல்ல. அந்த தயவை நமக்கு மீண்டுமாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவ தயவுங்க. இப்ப புரியுதுங்களா? மனுஷ தயவு எப்படிப்பட்டதா இருக்கும், தேவ தயவு எப்படிப்பட்டதா இருக்கும். நம் பாவத்துல விழுந்து அக்கிரமத்துல இருந்தாலும் கூட நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மை பராமரிக்கிற தேவ தயவு. அந்த தயவுக்கு முன்பாக உண்மையும் உத்தம் உள்ளவனாய் அவர் பிரியப்படுகிற வாழ்க்கையில நம்ம போகும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நம் வாழ்க்கையில் இருக்கிற நிர்மூலமான காரியங்களை அகற்றி வறண்டு கிடந்து பாழாய் கிடக்கிற பட்டணத்தை பயிர் நிலமாய் மாற்றி நம்மை பிற கண்கள் பார்க்கும்படியாக உயர்த்துவது நிச்சயம். அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் எசேக்கியேலின் புஸ்தகம் 36 நமக்காய் கொடுக்கப்பட்டபடியினால நம் வாழ்க்கை நிர்மூலமாய் இருக்கிற பட்சத்துல தேவன் அந்த நிர்மூலத்தை நீக்கி பயிர் நிலம் இல்லாதபடிக்கு பாழாய் கிடக்கிற நம் வாழ்க்கையில ஒரு பயிர் நிலம் உண்டாகும்படிய கனி கொடுக்க ஆவிக்குரிய ஜீவனை நமக்கு கொடுத்து மற்ற கண்கள் பார்க்கும்படியாய் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே
திருவிழம் பற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நான் தோத்து போயிட்டேன், ஒருவேளை என் வாழ்க்கை கசப்புல இருக்கு, என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலன்னு நீங்க எண்ணிக்கொண்டிருப்பீங்கன்னா, இல்லைங்க, உங்கள் பாழாய் கிடக்கிற நிலத்தை பயிர் நிலமாய் மாற்றுவேன் என்று அவர் சொன்னபடியினால அவர் சொல்ல வல்லவர், சொல்லுகிறதை செய்கிறதில உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே விஷயம், அதை நம்ம விசுவாசிக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இப்படி ஆண்டவர் தயவு பாராட்டினவர்கள் வேதத்திலே நம்ம அநேகரை பார்க்க முடியும். அப்போ அதுல பார்க்கும்போது நகோமியும் ரூத்தின் வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். அல்லேலூயா. பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையாலும் நம்மை ஆதரித்த சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள். போதுங்க. இங்க பாருங்க, நகோமியும் ரூத்தின் வாழ்க்கையும் ரொம்ப கசப்பான ஒரு வாழ்க்கை. ஒரு தேசத்தை தெரிந்து கொண்டு அந்த தேசத்துல வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நகோமியனுடைய கணவனும் அவர் 2 பிள்ளைகளும் போய் தஞ்சம் புகுந்து அந்த இடத்துல காரியங்கள் செய்யும் பொழுது ஓர்பாலும் ரூத்தும் நகோமிக்கு மருமகளா நியமிக்கப்பட்டாங்க. அப்போ அந்த இடத்துல துரதிருஷ்டவசமாய் அவர்களுடைய கணவனும் பிள்ளைகளும் இறந்து போக நகோமியுடைய வாழ்க்கை கசப்பா மாறினது. இந்த சரித்திரம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கசப்புள்ள வாழ்க்கையாய் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு கசப்பு வந்தபடியினால அவ வாழ்க்கையே வெறுத்து போயிட்டான். அப்போ விட்டு வந்த தேசத்துல, எந்த தேசத்துல இருந்து விட்டுட்டு வந்தோமோ அந்த தேசத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு போறான். போற வழியில நகோமி சொல்லுகிற காரியம், 2 மருமகள் கிட்ட சொல்லுகிற காரியம், எங்களை விட்டு போயிடுங்க, உங்க தகப்பன் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு மருமக ஓர்பால் சொல்றாங்க, போறன்ட்டு போயிடுறாங்க. ரூத்து கசப்பானாலும் நான் அங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். இன்னைக்கு ரூத்தின் வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு தேவ தயவு உண்டாகணும்னா முதல்ல அந்த தேவ பிள்ளை எந்த பக்கம் நிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். எந்த பக்கம் நிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஆமாவா இல்லையா? உங்களுக்கு உதவி செய்ய ஒரு மனுஷன் இருக்கான், இன்னொருத்தன் கெடுதல் செய்யறான். கெடுதல் செய்யறவங்க பக்கத்துல இருப்பீங்களா, உதவி செய்யறவங்க பக்கத்துல இருப்பீங்களா? அப்போ அந்த தயவு நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா, எந்த பக்கம் இருக்கணும்னா தேவன் பக்கம் இருக்கணும், உலகத்தின் பக்கம் இருக்கக்கூடாது. உலகத்தின் பக்கம் இருக்கும் பொழுது சிற்றின்பங்கள் வரும். அந்த சிற்றின்பம் நமக்கு பெரிய துன்பத்தை கொடுக்கும். ஒரு பொருள் மேல ஆசை வரும், அந்த பொருளை வாங்குறதுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்படியே நம்மளை இழுத்துட்டு என்ன பண்ணோம், தேவ தயவுல இருந்து இந்த உலகம் நம்மளை பிரிச்சு கொண்டே போகும். அப்போ இன்னைக்கு எந்த பக்கம் இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். ரூத் அழகாய் ஓர்பால் செய்தது போல அல்ல, ஓர்பால் ஆசீர்வாதத்தை இழந்தவளா போயிட்டான். அந்த கொஞ்ச கஷ்டத்துல ஒருவேளை நகோமியின் இடத்துல இருந்திருப்பா அப்படின்னா ஓர்பால், ரூத்துக்கு பதிலாக ஓர்பால் பேர் வந்திருக்கும். ஏன்னா ஓர்பால் மூத்தவளா இருக்கிறபடினால போவாசுக்கு அவங்க இணைக்கப்பட்டிருக்கலாம். இல்ல ஓர்பால் நெல் எடுக்கிறதுக்கு போயிருக்கலாம், பெரிய மருமகளை அமைச்சிருக்கலாம். எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு என்ன கேட்டா, உங்க வீட்டுல 2 மருமக இருக்காங்கன்னு வச்சுக்கீங்களேன், மரியாதை மூத்தவளுக்கு கொடுப்பீங்களா சின்னவளுக்கு கொடுப்பீங்களா? சொல்லுங்களேன். அம்மாமார்கள் இருக்கீங்க, மூத்தவளுக்கு வேலை மூத்தவளுக்கு கொடுப்பீங்களா சின்னவளுக்கு கொடுப்பீங்களா? மூத்தவளுக்கு. அப்போ அந்த மாமியாரானால் மூத்தவளை போமா நெல்ல இருக்க போமா அப்படின்னு சொல்லியிருக்கும் போது போவாசன்களை பட்டு இருக்க கூடும். இங்க பாருங்க, ஆண்டவருடைய காரியம் அங்கதான் இருக்கு. ஓர்பால் உலகத்தின் இன்பத்தை அனுபவிக்க தன் மாமியின் இடத்துல இருந்தா அது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தன்னை நல்ல பங்கை விட்டு எடுபட்டவளாய் தன் மாமியை விட்டு விலகி போயிட்டான். தகப்பன் வீட்டுக்கு போயிட்டான். ஆனால் நல்ல பங்காகிய நகோமியின் இடத்துல ஒட்டி கொண்டபடியினால் ரூத் அவள் சந்ததியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டார். அவர் சந்ததியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டார். பாருங்க,
அப்போ தயவு கிடைக்கணும்னா முதல்ல மனிதர்களாகிய நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், யாரு பக்கம் இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் தேவன் பக்கத்திலே, என் பக்கத்திலே என் தேவன் இருப்பாரேனால், நான் தேவ பட்சத்தில் இருப்பேனே ஆனால் எனக்கு தயவு என் கர்த்தர் தருவார், தந்தே தீருவார். அதுல தருவாரா தரமாட்டார டவுட்டே இல்லைங்க, கொடுத்தே தீருவாருங்க. ஏனென்றால் அவர் பட்சத்தில் நாம் நிற்கிறபடியினால. சவுல் பட்சத்துல நிறைய பேர் இருந்தாங்க, கோலியாத் பட்சத்துல நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா தாவீதோ அந்த வஸ்திரத்தையும் அந்த கேடயத்தையும் எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்கு போகாதபடிக்கு, என்னை காக்கிறவர் நான் ஆராதிக்கிற தேவன் உண்டு என்கிற தைரியத்தினால அந்த யுத்த களத்துல சிறியவனாய் போய் நின்ற போதிலும் அவனோடு தாவீதோடு தேவன் இருந்தபடியினால கோலியாத்தை வீழ்த்த முடிஞ்சது. அப்போ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கோலியாத்தை போல நிந்தனைகள், அவமானங்கள் எது வந்தாலுங்க, நீங்க நிற்கிற பக்கம் தேவ பக்கமா இருக்கோம்னா அதெல்லாம் உங்க காது கிட்ட கூட வந்து விழாதுங்க. அல்லேலூயா. காதுக்கு வந்து விஷயங்கள் உங்களை எண்ணி நகையாடினபடியினால, எண்ணி உங்களை வருத்தமடைய செய்தபடினால சோர்ந்து போய் கிடக்கிறாயா அந்த அவமானத்துல, ஒன்று புரிந்து கொள் பிரியமான சகோதரியே, உன் தயவு மனுஷனிடத்துல அல்ல, இறைவனிடத்துல உனக்கு கிடைத்தபடியினாலே நீ எந்த பக்கம் ஓடினாலும் அவர் தயவு வைத்திருக்கிறது எதனால தெரியுமா? அவர் உனக்காக சிந்தின ரத்தமே உனக்கு விடுதலை கொடுத்ததா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ரூத் 1வது அதிகாரத்துல வாசிக்க வேண்டாம், 1:14 ஒரு ரூபாயில மாமி பார்த்து சொல்றாங்க, நான் போயிடுறேன் அப்படின்ட்டு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். இன்னைக்கும் நாம ஒரு ரூபாயில போலதான் உலகத்தின் காரியங்களுக்கு என்ன பண்றது, இயேசுவினிடத்துல முத்தம் கொடுத்துட்டு இயேசு ஓரமா வச்சுட்டு உலகத்தின் இன்பங்களுக்கோ, உலகத்தின் காரியங்களுக்கோ, உலகத்தின் பாவங்களுக்கோ, ஆசைகளுக்கோ நம்ம போயிடுறோம். நல்ல பங்கை விட்டு கொண்டு போயிடுறோம். ஆனா அந்த நல்ல பங்கோடு நாம் நிலைச்சு நிற்கும் பொழுது அதுக்குண்டான ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. அதுக்குண்டான ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. அங்க ஆண்டவர் காரியங்களை பார்க்க முடியும். ரூத்தின் புஸ்தகம் எடுத்து வாசிங்கம்மா, 12, 13, 14, 15, 16. ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதற்கு அவர், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே என்றார். அப்படி போதுமா? நான் சொல்றேன். இங்க 2வது அதிகாரத்துல பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம்னா 6, 7, 8 பார்க்கிறோம். போவாஸ் இது யாருன்னு கேட்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்ப என்ன சொல்றாருன்னா, அவள் சிந்துகிற அரிக்கட்டுகளை பொறுக்கி கொள்ளட்டும். இந்த வார்த்தையை கோடிட்டு கொள்ளுங்க, பொறுக்கி கொள்ளட்டும், பொறுக்கி கொள்ளட்டும். ஆனா அதுக்கு முன்பாக போவாஸ் என்ன பண்றாருன்னா, கட்டளை இடுகிறவரா இருக்கிறார். அந்த பிள்ளையை யாரும் ஈனம் பண்ணாதீங்க, அந்த பிள்ளையை யாரும் அதட்டாதீங்க அப்படின்னு கட்டளை இடுகிறவரா இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு சோர்ந்து போய் நம்ம வாழ்க்கை பஞ்சத்துல இருக்கோம்னா, தேவ தயவு வரும்பொழுது முதலாவது என்ன வரும்னா, தேவன் கட்டளை இடுகிறவரா இருக்கிறார். அந்த கட்டளை எப்படிப்பட்டதா இருக்கும்னா, உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு அவர் கட்டளை இட்டு உங்களை நிந்தியாதபடிக்கு, அவர்களுக்கு முன்பாக நீங்க வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நிலைநிறுத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு தஞ்சம் புகுந்துட்டாங்க. அந்த தேசத்துல பஞ்சங்கிறதுனால விட்டு போன தேசத்துக்கு திரும்பி வராங்க. அந்த ஊர் ஜனத்தாருக்கு முன்பாக சந்தோஷமா வந்து நிக்க முடியுமா? ஃபங்க்ஷன்ல நிக்க முடியுமா? கடையில போயிட்டு என்ன பொருள் வாங்க முடியுமா? எங்கன்னா ஏளனமா நம்மள பேசிடுவாங்களோன்னு சொல்லிட்டு முக்காடு போட்டுன்னு பயத்தோட தானே இருப்பாங்க. அந்த அவமானம் தாங்கிறதுக்கு எனக்கு பலன் வேணும் இறைவன் கிட்ட கேட்பாங்க. அப்படிதான் கற்பனை பண்ணிப்பாங்க. வேதத்துல ரூத் அப்படிப்பட்ட மனநிலையில வயல்வெளிகளில பொறுக்கி கொள்ள வந்திருக்கலாம். அதை அறிஞ்ச எஜமானன் என்ன சொல்றாருன்னா, அவளை ஈனம் பண்ணாதிருங்கள்.
அவளை ஈனம் பண்ணாதிருங்கள். இன்னைக்கு உலகத்துல போய், உலக வாழ்க்கையில போய் சிக்கொண்டு அழிந்து இழந்த பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை இழந்து நாம் பரிதவிக்கிற இந்த வேளையில எஜமானனாகிய இயேசு கிறிஸ்துவனிடத்துல நாம் வந்து நிற்கும் பொழுது தேவ தயவு முதலாவது எப்படியாக இருக்கும்னா, நம்ம ஈனம் பண்ணுகிற ஜனங்களுக்கு அவர் கட்டளை இட்டு நம்மளை நிந்திக்காதபடிக்கு அவர்கள் நாவுகளை அடக்கி நம்மை காக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏன் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க எதனா ஒரு தப்பு பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தாய்மார்கள் தந்தைமார்களோட வார்த்தை என்னவா இருக்கும்? ஐயோ எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னு தெரியலையே, இவங்க முன்னாடி எல்லாம் என்ன தலைகுனிய வச்சுட்டியே ஒரு காரியத்தை செஞ்சு சொல்றோமா இல்லையா? அப்போ நாம இந்த உலகத்துல வாழ்றது நமக்காக இல்லை, மற்றவங்களுக்காக தான் வாழ்றோம். புரியுதுங்களா? அது அறிந்த தேவன் மனிதர்களுக்காக நீ வாழ்ந்தது போது எனக்காக உன் வாழ்க்கையை கொடுன்னு சொல்லும் பொழுது நம்ம ஈனம் பண்ணுகிற மனுஷங்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நமக்கு ஒரு கட்டளையை இட்டு நம்ம தலைநிமிர செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பேர் நம்மளை கேவலப்படுத்தலாங்க. நீ நல்லா வாழ்ந்த, இப்படி ஆகிட்ட, அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, இப்போ எதுவுமே இல்லைன்னு அந்த ஜனங்களுக்கு முன்பாக அவங்க அந்த சந்தில் இருக்கிறாங்கன்னா நம்ம இந்த பக்கம் திரும்பி போயிடுவோம். ஆமாம் தானே? ஆனாலும் ஒரு நாள் வரும், தேவ தயவு பெற்றவன் அந்த சந்தில் அந்த மனுஷன் நிக்கிறத பார்த்து பயந்து ஓடின நாட்கள் போய் அவன் நிற்கிறாயான்னு அவனுக்கு நடுவில் போவாயா, அவன் எனக்கு சல்யூட் அடிப்பாயா. ஏன் தெரியுமா? நான் தயவை என் கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்டேன். அப்போ அந்த தயவை கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவாராம்? எந்த மனுஷங்க உங்களை நிந்திச்சாங்களோ அவங்க ஊடாலேயே உங்களை நடக்க செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நிந்திக்கப்பட்ட இடத்துல தலைமுறை செய்ய வைப்பது கர்த்தருங்க. அந்த தயவை பெற்றுக்கொள்ளணும்னா அவர் பக்கத்துல போய் அவரை தேடி போயிடணும். இந்த இடத்துல எத்தனையோ விளைநிலங்கள் இருந்திருக்கும், ஆனா அவள் தெரிந்து கொண்ட வயல் நிலம் போவாசனுடையது. நல்ல பங்கை எப்படி தெரிந்து கொண்டாலோ, நகோமி ஒரு நல்ல பங்கு என்று தெரிந்து கொண்டு நகோமியின் இடத்துல நின்றாலோ, இந்த நல்ல நிலத்துல நான் போவேன் என்று அவள் அறிந்தோ அறியாமலே அங்க போய் நின்னதுனால அந்த எஜமானுடைய கண்களில தயவு கிடைத்தது. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு எஜமான இடத்துல வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் நிச்சயம் தயவு பாராட்டுகிறவரா இருக்கிறாரு. கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம். ஏன்னா நம்ம படுகிற அவமானங்கள் ஏறாலும் ஆனால் அந்த எல்லா அவமானங்களையும் நீக்கி கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகான தேவன், அவர் மதுரமான தேவன். ஒன்னே ஒன்றா நல்ல பங்கை தெரிந்துக்கணும். 2வது அதிகாரத்தை அழகா பார்க்க முடியும். போவாஸ் சொல்வாரு, அவளை ஈனம் பண்ணாதீங்கன்னு ஒரு கட்டளை எழுவாரு. நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு கட்டளை. படகுல இருக்கும்போது சீஷர்கள் ஐயரே நாங்கள் மடிந்து விடுவோம் என்று சொன்ன பொழுது அவர் எழும்பி கட்டளையிட்டார். அது தயவு. தூங்கிட்டு இருக்க மனுஷனை பிள்ளைங்க நம்மள வந்து எழுப்புச்சுன்னா எரிச்சலோட எப்படி அடிக்கிறோன்னு தெரியாது, எந்த பொருளை தூக்கி போடுறோன்னு தெரியாது. இப்பதான் நான் வந்து படுத்த என் தூக்கத்தை கெடுக்கிறீன்னு சொல்லி கத்துறோமா இல்லை? எத்தனை பேர் கத்துருக்கிறீங்க? அப்படி யாரும் கத்துறது இல்லையா? நீங்க தூங்கும் போது உங்களை எழுப்பியிருப்பாங்க, என் ஃப்ரெண்டு தூக்கிட்டாரு கையை, வெரி குட், பின்னாடி இருக்கிற ஃப்ரெண்டு தூக்கிட்டாரு, நான் 2 கை தூக்குவேன். என்ன பேசுறேன்னு கூட தெரியாது, அவ்வளோ எரிச்சல் வரும். ஆமாவா இல்லையா? ஆனாலும் நாம தான் தேவன் தான். நல்லா தூங்குறாரு, படகுல தலைக்காணி கூட இல்லப்பா, கையை வச்சுன்னு தூங்குறாருன்னு நம்ம பாக்குறோம். எழுப்புறாங்க, நாங்க செத்து போயிடுவோம். எந்திரிச்சு நம்மள திட்டலையா, எந்திரிச்சு உடனே நேரம் இறையாதே அமைதலா இருன்னு ஒரு கட்டளை விட்டாரு, அமைதியா போயிடுச்சு. இன்னைக்கு ஒண்ணுதான் புரிஞ்சுக்கணும், என்னிடத்துல என் தேவன் இருக்கிறாரு. என் பிரச்சனை காற்றை போல கடலை போல எனக்கு கொந்தளிச்சு என்கிட்ட வந்தாலும் கூட அவர் இருக்கிறபடினால, அவர் எனக்கு நிச்சயம் தயவு பாராட்டுகிறபடினால முதல்ல கட்டளை தாங்க. ஏன் கட்டளை அப்படின்னு அடிக்கடி சொல்றேன் அப்படின்னா, நம்ம பையன் இருக்கான், எவனோ ஒரு பையன் அடிச்சிட்டான், கிட்ட போயிட்டு
தோல் கை போட்டு அவன் கண்ணத்துல முத்தம் குத்து, அப்பா இது என் பையன்பா, அவனை ஏன் பாச்ச அப்படின்னு கேட்பாமா. என் பையன் மேல கைய வச்ச அவ்வளவுதான் பார்த்துக்கோ எப்படி சொல்லுவோம் சொல்லுங்க. அஷ்டியாப்பா தெரியாம வச்சிருப்ப, அவன்பா நீ எல்லாம் அடிக்காதன்னா அவன் தம்பி என்ன ஏன் நிதியா நான் செடிக்கிற அவன்பா அப்படின்னு லிடியா கணத்தை பிடிச்சி நீங்க முத்தம் விடுவீங்களா என்ன? உன்னை பிச்சை எடுத்த அவ்வளவுதான் பார்த்துக்கோ அவன் மேல கை வச்சா. என் வீட்டுல அது நடக்கும் அடிக்கடி, என் வீட்டுல நடக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் புரியறதுக்காக, யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. நம்மளா குடும்பம் என் வீட்டுல தான் அடிக்கடி நடக்கும். நானே செய்வேன், ஜோ எதனா பண்ணினா பார்த்துக்கோ கூப்பிட்டு, அம்மா பண்ணக்கூடாதுமா என்னைக்காவது ஒரு நாள் செய்வேன், என்னைக்காவது ஒரு நாள் செய்வேன். முக்காவாசி நேரம் பெற்ற பிள்ளைங்களுக்கே கட்டளை எடுக்கிற நாம மற்றவங்களுக்கு கொஞ்சமா செய்வோம் இல்லைங்க. அப்ப கட்டளை வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்க மேல நமக்கு பாசம் வருதா இல்லையா? நம்ம அடிச்ச பிள்ளைங்க தான், நாம மிதிச்ச பிள்ளைங்க தான், தப்பு பண்ணலாம். ஆனா தன் பிள்ளைய ஒருத்தன் கை வச்சுட்டான் போது முதல்ல என்ன வருது? கட்டளை வருது. சில வேளையில கணவன்மார்கள் எகிரி கொண்டு போகும்போது மனைவிமார்கள் தடுக்கலன்னா பெரிய சண்டையா மாறிடும். பெரிய சண்டையா மாறி இருக்கிறத நாங்க பார்த்திருக்கிறோம் இல்ல? எந்த ஒரு ஆக்ரோஷம் வருது, ஏன்? தாம் பிள்ளை. அதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அண்டையில அவர் தயவுக்காய் நாம் போய் விழும் பொழுது நமக்கு நிந்திக்கிறவர்களை அவர் கட்டளையிட்டு அவர்கள் நாவுகளை அடக்கி போட வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எரிச்சல் அடைகிற மனுஷங்க, நம்மள எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கிற மனுஷங்க, ஐயோ என்னை இப்படி ஏளனமா பேசுறாங்களே செய்யாத தவறுக்காக ஒருவேளை எண்ணி நீங்க மனம் வருந்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில ஒண்ணு நினைவு வச்சுங்க பிரியமான பிள்ளைகளை, கர்த்தர் தயவு பாராட்டுகிறபடியினால அவர் முதலாவது எழும்பி கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தன் பிள்ளைகளுக்கு ஒரு தீமை வருது அப்படின்னு சொன்னா அந்த தீமையை முதலாவது கட்டளையிட்டு நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. யோனா தவறு பண்ணின பொழுது மீனுக்கு கட்டளையிட்டு யோனாவை உள்ளுக்குள்ள எடுத்துக்கொண்ட மீன், யோனா மனம் திரும்பும் பொழுது யோனாவை வெளியே வான்னு சொல்லல, லாசருவுக்கு சொன்னது போல மீனுக்கு கட்டளையிடும் பொழுது அந்த மீன் யோனாவை கக்கி போட்டது. தயவு. பாவத்தினாலே தேவனை விட்டு நாம் தூரம் போயிருப்போமே, ஆனால் அந்த பாவத்திலிருந்து மீண்டு வருவதற்கு தேவதயவை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு துளி கண்ணீரை சிந்தி அவர் பாதத்துல விழும் பொழுது அந்த ஸ்திரீயானவள் தன் பாதத்தினாலே தன் கண்ணீரினாலே தேவ பாதத்தை கழுவின பொழுது அங்கே ஒரு கட்டளை வருகிறது, அவளை எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு. அவளை ஈனம் பண்ணாதப்பா, அவன் நற்கிரியைக்கு சாட்சியா நிற்கிறா. தயவுக்கு முன்பாக அங்க ஒரு கட்டளை எடுக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற படுகிற காரியங்கள், வேதனைகள், நிந்தனைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் நானாகவே இருப்பேனே, ஆனால் நீங்களாவே உங்க வாழ்க்கைக்கு பிரச்சனை நீங்களாவே இருப்பேனேங்க. ஆனா கவலை இல்லாதபடிக்கு தேவ சமூகத்துல அவர் பாதத்துல போய் வந்து விழும் பொழுது அவர் தயவு பாராட்டி நமக்கு கட்டளையிட்டு தயவு பாராட்டுகிறவரா இருக்கிறார். ஒருவேளை வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு போராட்டம் இருக்கு, இந்த மனுஷன் வந்தானா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. அவரை மீறி ஒன்னும் நடக்காது. ஏன்னா அவர் அந்த மனிதர்களுடைய இருதயங்களை கட்டளையிட்டு திருப்புகிறவராக இருக்கிறார். கவலை வேண்டாங்க. நிந்திக்கப்பட்ட இடத்துல வேதனைப்பட்ட இடத்துல நம்மளை தலை நிமிரச் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். போவாஸ் தன் வேலைக்காரர்கிட்ட கட்டளை, அரிக்கட்டுகளுக்கு நடுவில் சிந்துகிறதை அவள் பொருத்தி கொள்ளற்றும். அழகா இருக்குல்ல? நம்ம இதை எப்படி இவ்வளவு நாள் பார்த்தோம்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் என்ன பார்க்கிற வைத்த விதம், முதலாவது அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டபடியினால ஓர்பாலை போல உலகத்துக்கு அவள் பின்னிட்டு போகாதபடிக்கு நகோமியின் இடத்துல அந்த கசப்பை ருசி பார்த்து அவள் நின்றபடியினால, அந்த கசப்பு கொஞ்ச நாள் தான், அவள் நின்றபடியினாலே அவள் இன்று ஒரு வயல் நிலத்துல பொறுக்கிக் கொள்ள அவளுக்கு ஒரு கிருபை கிடைத்தது.
கிருபை பெற்றவள், தயவு பெற்றவள் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். போவாசின் பாதத்திலே போய் அமர்ந்தபடியினால, போவாசின் பாதத்திலே போய் அமர்ந்தபடியினால பொறுக்கிக் கொள்கிறவராய் இல்லாதபடிக்கு பெற்றுக்கொள்கிறவராய் மாறுறான். என்ன பண்றாங்க? கிளம்பும் போது ஒரு பெட்ஷீட்டை போட்டு அள்ளி கொட்டுறாங்க, எத்தனை போவாங்க. பொறுக்க வந்தவங்க தயவு கிடைச்சிடுங்க, இந்த தயவு போதும்னு சொல்லிட்டு அவ அப்படியே இல்லைங்க, பாதத்துல போய் அமர்றா. இன்னைக்கு எங்கேயோ பொறுக்கி கொண்டிருந்த நம்மை தயவு பாராட்டினபடியினால இன்னைக்கு அவர் ஆலயத்துக்குள்ள அவர் பிள்ளைகளாய் நம்ம வைத்து கொண்டிருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு அவர் பாதத்திலே நாம வார நாட்கள் முழுவதும், வருடங்கள் முழுவதும், காலங்கள் முழுவதும் பாதத்திலே அமர்ந்து கொண்டு இருப்போம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, பொறுக்கிற பிள்ளையா இருக்கிற நாம சுமக்கிற பிள்ளைகளாய் நமக்கு கொடுக்கப்பட்டு அதை தலையில சுமந்து போறக்கூடிய நிலைக்கு மாறுவோங்க. 4ஆம் அதிகாரத்துல இன்னும் அழகா பார்க்கலாம். பொறுக்க வந்தவ, பெற்றுக்கொண்டவ கடைசியா எஜமானியா மாறிட்டாப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாவத்தினால வெளியேற பெற்ற வாழ்க்கையை நாசம் பண்ணி கொண்டிருந்த நாம அவர் ரத்தத்தினால கிருபை பெற்றபடியினால, தயவு பெற்றபடியினால, அவர் பிள்ளையாய் அவர் பாதத்தில் அமர்ந்து கொண்டபடியினால எங்கோ திரிந்த நம்மை பரலோகத்தின் சொந்தக்காரர்களாய் நம்மை மாற்றினது அவர் தயவு தவிர எந்த தயவும் இல்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்கள நானும் எதுக்கு சொந்தக்காரங்க? பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள், பரலோகத்துக்குரியவராகிய கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள். ஆனா எங்க இருந்தோம் இவ்வளவு நாள்? ஏதோ ஒரு இடத்துல பொறுக்கி கொண்டிருந்தேன் என் பாவத்தினால, ஏதோ ஒரு அக்கிரமத்தினால என் தேவனை விட்டு நான் மீறினவனா இருந்து கொண்டிருந்தையா. ஆனால் இன்றோ அவர் ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்து நிந்திக்கப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக பாழாய் கிடந்தவைகளை நிர்மூலமாய் ஆகாதபடிக்கு அவர் அவைகளை சீர் செய்து கனி கொடுக்கக்கூடிய காரியமாய் மாற்றி உயர்வுக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. ரூத்தோட சரித்திரம் ஒவ்வொரு வாட்டி படிக்கும் வித்தியாசமா போகும். அப்ப இன்னைக்கு 2ஆம் அதிகாரத்துல பொறுக்கி கொண்டிருந்தவள், 3ஆம் அதிகாரத்தில் சுமந்து கொண்டிருந்தவள், 4ஆம் அதிகாரத்தில் அத்தனைக்கு எஜமானியா மாறிட்டால. எதனாலங்க? நல்ல பங்கை அவ தெரிந்து கொண்டபடினால. நீ எங்க வேணாலும் போலாம் ஆதாமே, இந்த தோட்டத்துல நீ எதை வேணாலும் புசிக்கலாம், ஆனா அந்த ஒன்றை தவிர, அந்த ஒன்றை தவிர அப்படின்னு அவர் கண்டிஷன் வச்சாரு. அந்த நல்ல பங்காகிய வார்த்தையை ஆதாம் கீழ்பட்டிருப்பாரே ஆனால் இன்னைக்கு மனு குலத்துக்கு இத்தனை பாடுகளும் தேவகுமாரன் கீழே வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இன்னைக்கு தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம உலகத்துல போய் வாழ்வது, உலகத்தின் சிற்றின்பங்கள் நமக்கு நன்மையை கொடுக்கும்னு சொல்லிட்டு இருப்போம்னா ஓர்பால் 1ஆவது அதிகாரத்தோட முடிஞ்சிட்டா. 2ஆவது அதிகாரம் அப்புறம் ஓர்பால் இல்ல, 3ல ஓர்பால் இல்ல, 4ல ஓர்பால் இல்ல. ஓர்பாலினுடைய சந்ததியில இயேசு இல்ல, ரூத்தின் சந்ததியில இயேசு உண்டு. ஏனென்றால் அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டபடியினால, நகோமியின் இடத்துல அவர்களுக்கு தயவு பாராட்டினபடினால, என் கஷ்டத்தில என்னோட இருக்கிற ஐயோ இவளுக்கு நான் என்ன செய்வேன் என்று அவள் எண்ணினபடியினால, வயது முதிர்ந்த வேளையில நகோமி வழி நடத்துதலை நடப்பித்து இந்த இடத்துக்கு போய் இந்த காரியத்தை செய்ய கற்றுக் கொடுத்தபடியினால அவள் அந்த தேசத்துக்கு, அந்த இடத்துக்கு, அந்த நிலத்துக்கு சொந்தக்காரியாய் ஓனரா மாறிட்டாள். இன்னைக்கு கர்த்தர் பக்கத்துல இருக்கிற நமக்கு இருப்போமே ஆனால் தேவன் நடக்க வேண்டிய வழியை போதித்து நம்ம மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவரா இருப்பார். அப்ப நம்ம போற இடங்களை பொறுக்கி கொள்கிற நிலை இருந்தாலும் கடைசியில அந்த இடத்துக்கு எஜமானனாய் நம்மை மாற்றுவது நிச்சயம். உன்னை வாளாகாமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவா என்ற வாக்கு தத்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் அவர் பாதத்திலே அமர்ந்து அவர் தயவை பெற்றுக் கொள்ளும் பொழுது, அவர் உறங்காமல் என் பாதத்திலே அமர்ந்தபடினால, நான் தயவு வைத்தபடினால, இன்னாருக்கு இன்னது செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானித்து நம்ம உயர்த்துவது நிச்சயங்க. நகோமி சொல்ல பார்க்கலாம், அந்த மனிதன் இனி உறங்குவதில்லை, இந்த காரியம் முடியும் மட்டும் உறங்காமல் இருப்பான். அப்படியே நெக்ஸ்ட் டே போயிட்டு சொந்தம் கொள்ளக்கூடிய இன்னொருத்தன் கிட்ட போய் பேசுறார்.
அப்புறம் பாதரட்சியை மாத்திக்கிட்டு இவன் எனக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதே போலதான் அங்கு ரூத்துக்கு பாதரட்சியை மாற்றி போவாஸ் ரூத்தை தனக்குண்டானவளா எடுத்துக்கொண்டார். ஆனால் நமக்கோ கர்த்தர் ரத்தத்தை சிந்தி சத்ருவினிடத்துல என் ரத்தத்தினால் நான் இவர்களை மீட்டுக் கொண்டேன், அந்த தயவு ஒன்று இவர்களை பாதுகாக்கும், இனி என் பிள்ளைகளை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை என்று சிலுவையில் மரணத்தை ஜெயித்துட்டாருங்க. அல்லேலூயா. அந்த ஜெயம் தான் இன்னைக்கு பாழாய் கிடக்கிற நம்ம வாழ்க்கைய, தரிசனமா இருந்த நம்ம வாழ்க்கையை இன்னைக்கு தயவுள்ள வாழ்க்கைய, மனித குலத்துல நல்ல மனிதர்களாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறான். அவர் சிந்தின ரத்தம் தாங்க அந்த உடன்படிக்கை தான். போவாசும் அவனும் பாதரட்சியை மாற்றிக்கொண்டு பண்ணின உடன்படிக்கை. அதே போல பிதானவர் தன் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி குமாரனுடைய ரத்தம் சுந்தி அந்த உடன்படிக்கைக்கு சீல் வச்சாச்சுங்க. இனி அதை ஒருவரும் உடைப்பதற்கு அதிகாரம் கிடையாது. ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. பொறுக்கிக் கொண்டவள் பெற்றுக்கொண்டவள் எஜமானியாய் மாறினார். எதனால் என்றால் அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டபடியினால, நகோமியின் கண்களிலே தயவு கிடைத்தபடியினால, போவாசின் கண்களிலே தயவும் கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டபடியினால அவள் 3ஆம் வசனத்திலே 3ஆம் அதிகாரத்திலே பாதத்திலே அமர்ந்தபடியினால இன்னைக்கு தேவ தயவு ஒருவேளை பிள்ளைங்களை நமக்கு இல்லை நம்ம நினைக்கலாம், அழலாம், புலம்பலாம், தெய்வமே கண்ணு இல்லையான்னு கேட்கலாம், நீ பேசுற தெய்வம் தானேன்னு கேட்கலாம். ஒன்னும் மறந்துட்ட பிரியமான பிள்ளைகளை, அன்பு சகோதரியே, அவர் பாதத்தில இரவு வேளையில நீ அமர்ந்தாயோ, நீ அமராமல் அவரை குறை கூறிக்கொண்டிருப்பது எவ்விதத்துல நியாயம்? நீ அமர்ந்து அவர் எனக்கு செய்யவில்லை என்று நீ சொல்வாயானால் நான் ஒற்றுக்கொள்கிறேன், என் தேவன் பாரபட்சம் பார்க்கிறவர் என்று. நீ அவர் பாதத்திலே அமராமல் நீ அவர் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில கர்த்தர் சொல்கிற காரியம், என் பாதத்திலே வந்து அமர்ந்து பார். அலைந்து திரிந்து ஓடிக்கொண்டிருக்கிற உன்னை ஒரு நிலையான ஸ்தானத்தில் வைத்து நான் அழகு பார்ப்பது நிச்சயம். நிச்சயம் நிச்சயம். அமரும் பொழுது தயவு பெற்றுக்கொள்வது நிச்சயம். அமரும் பொழுது தயவு பெற்றுக்கொள்வது நிச்சயம். அந்த தயவுக்காய் அவர் தயவு வைத்தபடினாலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உயிர் இருக்குங்க. அந்த தயவு வைத்தபடினாலதான் இன்னைக்கு உயிர் இருக்கு. ஆனா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா ஜீவனுள்ள தேவனை, ஜீவனோடு மரித்தவனா இருந்தாலும் பாவத்துல விழுந்து கிடந்தாலும் அந்த குணத்தோடவே அப்பான்னு போய் கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு தயவு பாராட்டிடுவாருங்க. கட்டி பிடிச்சி வாரி அணைத்து மாறாவின் தண்ணீர் எல்லாம் பத்திரமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தை தாங்க, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும், மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆமாங்க, அன்னைக்கு போவாஸ் ஒருவேளை அந்த ஒரு வார்த்தை சொல்லாம இருந்தாங்கன்னா ரூத்து பொறுக்கி கொண்டிருக்க முடியாதுங்க.
பொறுக்கி கொண்டிருக்க முடியாது. அவளை ஈனம் பண்ணாதீர்கள் என்று போவாஸ் கட்டளையிட்டபடியினால, தயவு பாராட்டினபடியினால, அவள் பொறுக்கி கொள்வதற்கு தயை பெற்றபடியினால, அவர் பாதத்திலே போய் அமர்ந்தபடியினால, அரிக்கட்டுகளை சுமப்பதற்கு அவளுக்கு தயை கிடைத்தது. அவள் எஜமானியாய் அந்த நிலத்துக்கு ஆயிட்டாங்க. யோசிச்சிருப்பாங்கல்ல, நிலத்துக்காரங்க பேசியிருப்பாங்கல்ல, நாம தான் அவங்க தான் நம்ம பண்றதை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவுதான். அப்பனுக்கு வாழ்வு வந்தா அத்த ராத்திரியில கொலை பிடிப்பான். புது பணக்காரன் ஆயிட்டான், நான் ஆட்டம் ஆடுறான், என் கார் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான், நம்ம ஆடுறேன். இவன் ஒரு காலத்துல ரோட்ல சுத்தி இருந்ததை நான் பார்த்தேன். சொல்லியிருக்கோமா? சொல்லியிருக்கோம். அவனுக்கு வந்தா வாழ்வு போறியா? அவன் எப்படி கஷ்டப்பட்டு வந்தான், ஆண்டவர் அவனுக்கு என்ன தேவைப்பட்டாருன்னு இறைவனுக்கும் அவனுக்கும் தான் தெரியும். ஆனா நம்ம பேசுறது எப்படி? அதே போலதான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். பொறுக்கி கொள்ள வந்தாயா எங்க பொண்ணு? இவ்வளவு நான் அதட்டலான்னு பார்த்தாயா? ஏஜமான நான் பொறுக்கிட்டு போட்டேன், வாய மூடிட்டுன்னு சொன்னாரியா? இன்னைக்கு பார்த்தா எனக்கு எஜமானியா மாறிட்டாயா? எங்க இருந்துங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இன்னைக்கு அப்படி இருக்குதா? ஒன்னே ஒண்ணுதான், நல்ல பங்கை தெரிஞ்சுக்கொண்டு அந்த பக்கம் போயிடணும். நல்ல பங்காகிய கர்த்தர் பாதத்துல வந்து விழுந்துட்டோம்னா இன்னைக்கு உலகம். ஏன்னா எசேக்கியேல் 36:6 நம்ம அழகா பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அழகான பிற்பாகதி. உங்களை சுற்றியுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், ஏனென்றால் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்தேன். அப்ப சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எப்போ இத்தனை கஷ்டத்துல இருந்தாயா, இவ்வளவு கடன்ல இருந்தாயா, காசு வாங்கிட்டு என்கிட்ட கொடுக்காம இருந்தாயா, என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு வாங்கின காசை மொத்தமா சேர்த்து ஒன் ஷாட்டா கொடுத்துட்டாயா. எப்படி நடந்தது? அந்த மனிதன் கொடுப்பதற்கு முன்பாக பெற்றுக்கொள்வதற்கு தேவ பாதத்துல அமர்ந்து அதை பெற்றுக்கொண்டான். அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு தேவ பார்த்த ரகசியம் அவ்வளவுதான். கர்த்தர் வீடு தருவார், காரு தருவார், கர்த்தரை தேடி ஆலயத்துக்கு வாங்க. நோ நெவர். நீ எங்க போனாலும், எத்தனை சர்ச்சுக்கு, குடிசைக்குள்ள சர்ச்சு உள்ளக்கு போனாலும் சரி, பளிங்கு கற்கள்ல டைல்ஸ் ஒட்டி சும்மா ஹைஃபையா ஏசி போட்ட சர்ச்சுக்கு போனாலும் சரி, நீ பணக்காரன் ஆகவே முடியாது. எப்போ நீ ஆக முடியும்னா, இந்த வேதத்தின் பொக்கிஷத்தை நீ தேடும் பொழுதுதான் உனக்குள்ள ஆசீர்வாதம் நினைச்சு நிற்கும். இது சொல்றது கடமை. இது எனக்கும் பொருந்தும், நமக்கு தேவ வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் பொருந்தும். ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் பொருந்தும். நீ தயவு பெற வேண்டும் என்றால் மனிதனை தேடி ஓடாது. உன்னை ஆராதிப்பதற்கு, உன்னை ஆர்ப்பரிப்பதற்கு, உன்னை அழகுபடுத்தி பார்ப்பதற்கு ஒரு தகப்பன் உண்டு. அந்த தகப்பன் பாதத்தில் போய் அமர்ந்து காத்துரு. அவர் உன்னை நிலைநிறுத்துகிறவராக இருப்பார். என்ன வியாபாரம் பண்றதுன்னு தெரியல, இன்னும் கன்ஃபியூஷனா இருக்கு. கர்த்தர் ஆயத்தப்படுத்தி ஒரு வியாபாரத்தை வைத்திருக்கிறார். அது உன் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஆனால் உன் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறபடினால அது உனக்கு தெரியல. நீ தேவ வசனத்தோடு தேவனிடத்துல நீ ஒரு வாரமாவது இந்த வியாபாரத்துக்காக முழங்கால் படிட்டு அல்ல, உன் பலத்தின் மிகுதியினால உன்னால பண்ண முடியினால அமர்ந்து வேதத்தை தேடி வேதத்தை வாசிக்கும் பொழுது இன்ன வியாபாரத்தை செய் என்று கர்த்தர் உனக்கு ஒரு வழி வாசல்களை திறப்பது நிச்சயம். உன் சாட்சி ஜீவ புஸ்தகத்துல எழுதுவது நிச்சயம். நீ சபையில வந்து சாட்சி சொல்றது அது மிக நிச்சயம். நான் விசுவாசத்துல சொல்றேன். தேவன் மீது விசுவாசம் வைத்து அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறாருங்க. Confess the right thing to the right people, not to the wrong people. Confess from the mouth. இயேசுவின் வார்த்தையை சொல்லு. நான் வாழாகாமல் தலையாகுவன், கீழாகாமல் மேலாகும். ஏன்னா என் அப்பா சொல்லிட்டான், அவன் நீ ஆகுவ, கட்டாயமா ஆகுவ. அது ஆக்கத்துக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுத்த. ஆனா அது ஆகிறதுக்கு ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் தான் கொடுத்தாரு. என் பக்கத்துல நீ வந்து உட்கார். எனக்கு ஒரு 1 லட்சம் தேவை. இப்போ நான் உங்ககிட்ட கேட்டா தருவீங்களா? நான் தர மாட்டேன். ஆனா உங்களுக்கு பிரியமாய் நடந்து உங்கள் மனசுக்குள்ள நான் வந்து, ஐயோ நம்ம பிள்ளைப்பா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறம், அம்மா ஒரு 2 லட்சம் தான் நல்லா இருக்குமா, போதுமாப்பா எடுத்து கொடுக்க மனசு வரும்ல. ஏன் செய்யறோம்? அவர்கள் நமக்கு பிடித்தமானவர்களா இருக்கிறபடியினால. அதற்கு முன்பாகவும் பிடித்தவங்க தான், செய்ய மனசு வரல. ஏன்? உங்கள் இருதயத்தை நான் கவர்ந்தபடியினால எனக்கு தயவு கிடைத்தது. அதே போலதான் மனுஷனுக்கு இருதயத்தை கவரணும்னா டெய்லி நடிக்கணும். ஆமாவா இல்லையா? டெய்லி நடிக்கணும். ஐயோ அந்த நடிப்பெல்லாம் நமக்கு வராது. ஆனா
தெய்வத்தினுடைய இருதயத்தை கவர்வதற்கு இந்த வேத வசனத்தை வாசிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சுங்க. கேட்காம எல்லாமே வந்துடும். எந்த பாதத்துல போய் உட்கார்றோம் அதுதான் முக்கியம். எந்த பாதத்துக்கு கீழே உட்கார்றோம் அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். இன்னைக்கு அந்த காரியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளும் போது நமக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். தயவுனால கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஒரு சில காரியங்களை நான் சொல்லி வசனங்கள் மட்டும் மேற்கொள்ளுங்க. வசனங்கள் மட்டும் தேவனுடைய தயவினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். ஏசியாவின் புஸ்தகம் 55:6-7. அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெற்றிருக்கிறார். ஃபர்ஸ்ட் அதான், மொத்தமா மன்னிச்சிடறார். எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுறார். இதுதான் பெஸ்ட். மனுஷன் மன்னிப்பான் ஆனா மறக்க மாட்டான். தெய்வம் மன்னிப்பார் ஆனா மறந்துடுவார். இதுதான் காட். அப்ப அந்த தயவு பெற்றுக்கொள்ளணும்னா அது ஒரு பெரிய பிளஸிங் தானே. எல்லா பாவத்துக்கும் ஒரு மன்னிப்பு கிடைச்சிச்சுன்னா அது பெரிய பிளஸிங் தானே. 2 சங்கீதத்தின் புஸ்தகம் 30:5. அவருடைய தயவோ நீடிய வாழ்வு நமக்கு தருங்க. அல்லேலூயா. அவருடைய தயவோ நீடிய வாழ்வு நமக்கு தரும். நெகேமியாவின் புஸ்தகம் 9:25. அவருடைய பெரிய தயவினால் செவ்வையாய் நாம் வாழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பெரிய தயவினால் நாம் செவ்வையாய் மாறுவோம். அநேக காரியங்கள் உண்டு. ஆனா ஒரு விஷயம் மாத்திரம் புரிஞ்சுக்குங்க. தேவ தயவு பெற்றுக்கொண்டவனை ரோட்ல போறவங்களாம் கல்லெறிய முடியாது. இது எத்தனை பேர் ஒற்றுக்கொள்ளுகிறீங்க? தயவு இல்லாதவனை தான் ரோட்ல இருக்கிற நாய் கூட கொலைக்கும் கடிக்கும். ஆனா தேவ தயவை பெற்றுக்கொண்டான்னா அவனை எந்த மனுஷன் நாவலில் நிற்க விட மாட்டாரு, எந்த மனுஷனை கை போட விட மாட்டார். அப்படி தயவு பெற்றவங்க எத்தனையோ பேர் வேதத்தை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு அந்த தயவு உங்களுக்கு எனக்கு வேணும். நான் ஒரே வார்த்தை, ஆண்டவரே உங்க பாதத்துல நான் வரேன்னு உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, 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 இன்னைக்கு பிரச்சனை கிறிஸ்தவத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாமா, இதை நான் தைரியமா சொல்லித்தான் ஆகணும், தப்பா எடுத்துக்காதீங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும். சபையில ஒரு மீட்டிங் என்னும் போது எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி அந்த மீட்டிங் அட்டன் பண்ற போயிடுறோம். உபவாச கூட்டம், ஜப கூட்டம், அந்த கூட்டம், வாலிப கூட்டம், எல்லா கூட்டம் போயிடுறோம். எப்படி முடியுது? எப்படி முடியுது? ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், போறோம். இது ஒரு பக்கம். இன்னொன்னு ஆண்டவர் மேல. இன்னொன்னு சொல்லிட்டா முக்காவாசி கூட்டம் சபையில வந்து உட்கார்றது காரணம் போகலன்னா அந்த பாஸ்டர் திட்டுவாரியா. ஐயோ, அப்படி ஒரு நிலைக்கு நம்ம ஆலயத்துக்கு வரவே கூடாது. நம்ம சபை அப்படி இருக்கவே கூடாது. அதனாலதான் நான் எல்லாருக்கும் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன். நம்ம சபை அப்படி இருக்கவே கூடாது. இருதயத்தின் ஆழத்துலேருந்து நான் சர்ச்சைக்கு போகணும் ஐயா, இருதயத்தின் ஆழத்துலேருந்து என் வேதத்தை வசனத்தை வாசிக்கணும் ஐயா, என்கிட்ட தேவன் பேசணும், நான் போனா பாஸ்டர் என்னை பாராட்டணும். இல்லை, அப்படிப்பட்ட நிலை நமக்கு வரும்னா நம்ம தாங்க இந்த உலகத்திலேயே மோசமான பாவி. பாஸ்டருக்கு பயந்து சர்ச்சைக்கு எந்த விசுவாசி போறானோ அந்த விசுவாசி வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன், நல்லாவே இருக்க முடியாது. ஸ்ட்ரைட்டா சொல்றேன். நீ நல்லா இருக்கணும்னா பாஸ்டருக்கு பயந்து ஆலயத்துக்கு போகாத, பெயருக்காக புகழுக்காக ஆலயத்துக்கு போகாத. இருதயத்தின் வாஞ்சியோடு உன் நிலையை அறிந்த ஒருவர் உண்டு. உன் நிலையை ஏளனம் பண்ணுவதற்கு மனுஷன் எழும்பிடுவான், ஆனால் ஏளனம் பண்ணுகிற மனுஷனை அடக்குவதற்கு ஒருவர் எழும்புவார். அவர்தான் நிரந்தர தயவு உள்ள தயாபதி. அவரை தேடி ஆலயத்துக்கு வரும்போது ஆசீர்வாதம் இல்ல, ஓனரா மாறிட்டு போயிட்டே இருந்துடலாங்க. ஏன் இதை சொல்ல வைக்கிறாருன்னு தெரியல. இன்னைக்கு அநேக விசுவாச பிள்ளைகள், ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற பிள்ளைகள் ஆலயத்துக்கு வாஞ்சியோட வரணும். டிசையர், கடந்த வாரத்துல நம்ம பார்த்தல, டிசையர் டு whom I am having a desire. எது மேல டிசையர் இருக்கு? நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு வேலையும் தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறதுல தான் டிசையர் இருக்கும். மனுஷனை பிரியப்படுத்துகிற டிசையர் இருந்ததுன்னா அந்த மனுஷன் பிடிக்காதனா மாறி போகும்போது பண்ணின காரியங்கள்லாம் வேஸ்ட் ஆகிடும். த பெஸ்ட் பிளஸிங் இன் லைஃப் நிலைச்சி இருக்கணும்னா நீ தேவனை தேடணும்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை செஞ்சுப்பாரு, நீ உயர்வு பெறுவது நிச்சயம். அல்லேலூயா. அதுதான் அழிவில்லாத ஆசீர்வாதங்க. அந்த ஆசீர்வாதம் நம்ம சபை பிள்ளைங்க எப்பொழுதும் எல்லாருமே புதுசாக வர எல்லாருமே பெற்றுக்கொள்ளணும்.
இல்லை ஒன்னே ஒன்று தான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நான் ஆலயத்துக்கு போகிறது எங்கள் அப்பா என்கிட்ட பேசுறதை கேட்க தான் போகிறேன். அவ்வளோதான். இதை தவிர வர எதுக்குமே நம்ம ஆலயத்துக்கு வரக்கூடாது. நம்ம அப்படிப்பட்ட பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது நாம் பொறுக்கி கொண்ட நிலையிலிருந்து சுமந்து போகக்கூடிய நிலைக்கு மாறி ஓனர் ஆயிடுவாங்க. எதுக்கு ஓனர்? பரலோகத்துக்கு ஓனர். ஏன் எஜமானன் யாரு? பரலோகத்துக்கு எஜமானன். அவர் பிள்ளையா நான் இருக்கிறேன், அவருடைய மனவாட்டியா நான் இருக்கிறேன் அப்படின்னா அப்ப அவருக்கு சொந்தமானது எனக்கு சொந்தம். இந்த வேத வசனத்துல கூறப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். ஏன்? இதை கையில தூக்குனதுனால அல்ல, இதை கையில தூக்கி இதை நான் வாசித்து கொண்டிருக்கிறபடினால, இது எனக்குள்ள கிரியை செய்தபடினால, எனக்கும் அவருக்கும் ஒரு உறவு வந்தபடியினால, தனிமையிலே நான் என் மணவாளனோடு காதல் கொண்டுள்ளபடியினால அவர் கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கு நிச்சயம். போவாசினோட உடனே தனிமையிலே பாதத்திலே படுத்துக்கொண்டபடியினால எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலோ, இன்னைக்கு நாம இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து கொண்டு காரியத்தை வாய்க்க சொல்லுவோம்னா அவர் சொல்லுவாரு, ஒரு வார்த்தை சொல்லுவாரு, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அடுத்த வார்த்தை சொல்லுவாரு, நான் சொன்ன செய்வேன். எடுத்து வாசிங்க, முடிச்சிடலாம். எசேக்கியேல் 36 வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான சாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வார்த்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில சொன்ன காரியம் நிறைவேற ஒன்னேவரை தான் செய்யணும். என்னன்னா, அவர் பாதத்திலே, அவர் திருப்பாதத்திலே, திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தேன். வந்துட்டேன்பான்னு சொல்ல முடியுமா? நான் வந்துட்டேன்ப்பா, உங்க பாதத்தை நம்பி வந்துட்டேன். மனுஷன் பின்னாடி ஓடுனது போதும், ஆனால் நான் உங்க பின்னாடி வந்துட்டேன்னு சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் கை தூக்கி எடுக்கிறவரா இருக்கிறார். இனி நீ செய்யக்கூடிய வியாபாரம், இனி நீ செய்யக்கூடிய ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை பழுகி பெருகச் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் பாதத்திலே நீ வந்து அமர்ந்தபடியினால, அவர் சமூகத்தை நீ தேடி வந்தபடியினால, அவர் உனக்கு தயவு பாராட்டினபடியினால நீ சுகித்து வாழ்ந்து செழிப்பாவது மிக நிச்சயம். உன்னை சுற்றி இருக்கிற கண்கள் நீ சுகித்து வாழ்வதை காணும்படியாய் அவர் உன் வாழ்க்கையில இந்த நாளில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்த தேவனாய் இருக்கிறபடினால நீ சீக்கிரத்துல சாட்சி சொல்லி கர்த்தரை ஆராதிப்பது நிச்சயம்.